2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதனிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டார். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவனின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி ஆமென் அவனுடைய வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அது அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்தபாரிலே அம்லியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தாவீது ராஜா அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சவுல் மரித்து போனதுக்கு பிற்பாடு, யோனத்தான் மரித்து போனதுக்கு பிற்பாடு இவர் ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதிற்கும் நெடுநாட்கள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்படின்னா இந்த யுத்தம் நடந்ததுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்திய அடுத்த நாட்டு ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ சவுலையும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் 2 பேருமே யுத்தத்துல மடிஞ்சிட்டாங்க. இப்போ தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் மாறிட்டான். ராஜாவா மாறின உடனே இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சரி சவுலனுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். இந்த யுத்தம் நடந்து நிறைய பேர் சவுலுடைய குடும்பத்தாரிலே இறந்து போனாங்க. அந்த சவுலின் குடும்பத்தாரிலே யாராவது ஒருத்தர் மீதியா இருக்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு தாவீது தன்னுடைய சேவகர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா சவுலுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான், அந்த வேலைக்காரனுடைய பெயர் சீபா, அவனை கூப்பிட்டு கேட்டா நமக்கு தெரிஞ்சிரும்னு சொன்ன உடனே அந்த சீபாவை உடனே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே தாவீது கேட்கிறான், இந்த மாதிரி சவுலின் குடும்பத்தாரிலே யாராவது ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த சீபா என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா, ஒரு பையன் இருக்கிறான், ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னு சொன்னா, யோனத்தானுடைய மகன், 2 கால்களும் முடமான மனுஷன், ஒரு பையன். யோனத்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சவுலனுடைய குமாரன் தான் யோனத்தான். இந்த யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருங்கிய, ரொம்ப டியர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. 2 பேருமே ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் யோனத்தானுடைய ஸ்நேகம் ரொம்ப நல்ல ஸ்நேகம். அவ்வளவு 2 பேருமே லவ் பண்ணாங்க. ஒரு ஆண் பிள்ளையும் இவ்வளவு நேசிக்க முடியாதுன்ற அளவிற்கு இந்த யோனத்தானும் தாவீதும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். தன்னுடைய ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா தன்னுடைய ஃப்ரெண்டனுடைய ஒரு பையன் மட்டும் உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இம்மிடியட்டா அவனை என் மத்தியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த 2 கால்களும் முடமான அந்த பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே அந்த தாவீது ராஜா சொல்றாரு, நீங்க 5வது வசனம், அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தபாரிலே இருக்கிற அம்லேனின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபெசேத் தாவீதினிடத்திற்கு வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபெசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன்.
நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பிள்ளை வாலிப பையன், யாருக்குமே தெரியாம இப்போ அந்த பையன் அடுத்த சொல்றேன், இவன் எங்க இருக்கிறான், இந்த இடத்தெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 2 கால்களும் முடமான அந்த வாலிப பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே இவன் கேட்கிறான், அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான், மேவிபோசேத்தேன்னு கூப்பிட்ட உடனே ஐயா ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஒன்னு செய்யறேன், உன்னுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய நிலத்தை எல்லாம், உங்க அப்பாவுடைய சொத்து, உங்க தாத்தாவுடைய எல்லா நிலத்தையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா திரும்ப தருவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் இறந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்களை எல்லாம் இப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நல்லா நினச்சிக்கோங்களேன், நமக்கு நம்முடைய கிராமத்துலேயோ இல்லைன்னா ஏதோ இடத்துல ஒருத்தரை தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது, நிறைய தோட்டமெல்லாம் இருக்குது, எவ்வளவு நிலம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தில் யாருமே வம்சாவளி யாருமே இல்லை, எல்லாமே செத்து போயிட்டாங்க, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க இல்லை, பிள்ளைங்க இல்லை அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, அவர்களுடைய சொத்தை கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவிலே இருக்கிறதுலே வாய்ஸ் உள்ளவங்க யாரோ இல்லைன்னா அரசியல்ல இருக்கிறவங்க யாரோ, இப்படிப்பட்ட ஆட்கள் அந்த இடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்காகவே கொண்டு அபகரிச்சு வச்சிருவாங்க. இங்க சவுல் ராஜா இறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா மட்டும் சாகல, சவுலுடைய வீட்டில் இருக்கிறவங்க, சவுலோட கூட நின்னவங்க, சவுலுடைய சொந்தக்காரங்க, நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அந்த யுத்தத்தில் மடிஞ்சு போறாங்க. அதுல சவுலுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் யார் அப்படின்னா யோனத்தான். அந்த யோனத்தானும் இப்ப இறந்து போயிடுறான். அந்த யோனத்தானுக்கு ஒரே ஒரு வம்சாவளி பையன் இருக்கிறான். அந்த பையன் 2 காலும் முடமா இருந்ததுனால இப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த சொத்துக்களை அவங்க புடிங்கி கையில வச்சிருந்தாங்க. எல்லாருமே எடுத்துக்கொண்டாங்க. சவுல் தான் செத்து போயாச்சு இல்ல, யோனத்தான் செத்து போயாச்சு இல்ல, இனி அந்த சொத்தை யாரு கேட்க போறா? இவன் 2 காலும் முடமா இருக்கிற பையன் கேட்க வரவா போறான்? அவன் கேட்க வர முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. இந்த பிள்ளையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல இருக்க முடியாம இந்த பிள்ளை கண்ணு காணாத தூரத்துல அந்த பிள்ளை போயிருச்சு. அந்த பிள்ளை அங்க இல்லை. இப்ப ஆளுக்கு அந்த சொத்துக்களையும் பொருட்களையும் வீடுகளையும் எல்லாரும் அபகரிச்சு தங்களுக்காக வைத்து கொண்டார்கள். ஆனா தாவீது என்கிற ஒரு ராஜா இந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிறானான்னு கேள்விப்பட்டு அவன் இழந்தது, அவனுடைய தகப்பனார் இழந்தது, அவனுடைய தாத்தா இழந்தது மொத்தத்தையும் சேர்த்து அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். இந்த தாவீதினுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல கர்த்தரின் கண்களிலே இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும், கிருபை கிடைக்கும். நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் அது இனி திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். அவங்க கையில போனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பாஸ்டர் திரும்ப கிடைக்கும்? யார் போராடுவா? யார் வழக்காடுவா? யார் அவன்கிட்ட புடுங்கி தர முடியும்? அவ்வளவுதான், போயிருச்சு. என் தாத்தாவுடையது போயிருச்சு, என் குடும்பத்தினுடையது போயிருச்சு, என்னுடையது போயிருச்சு. இனி என்னை யாரும் பார்க்க முடியாது, எனக்காக யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் இந்த இரவில் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த தாவீதுனுடைய மனசு அவனை ஹல்லேலூயா அந்த மேவிபோசேத்தை தேடுமானால் இன்றைக்கு இந்த 18வது நாள் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார்.
உங்க பிள்ளைய கர்த்தர் தேடுகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிடுங்கி வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சத்துரு பிடுங்கி வைக்கிறது உங்களுக்கு கடந்து வரும். குடும்பத்தார் பிடுங்கி வைத்திருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி நம்புறேன், முழு பலத்தோட நம்புறப்பா, நம்புறப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். மேவிபசேத் வேதம் சொல்லுது, திரும்ப திரும்ப எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அந்த மேவிபசேத்துக்கு இப்ப ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கிறது மட்டும் இல்லை, நீ ராஜ சமூகத்திலே நித்தமும் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. நீங்க யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க முடமாக்கப்பட்டவர்களா இருக்கலாம், முடமாக்கப்பட்டவர்களா இருக்கலாம். உங்களுக்காக பேசுகிறதுக்கோ உங்களுக்காக அதை வாங்கி தருவதற்கோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனா ராஜாவுடைய நினைவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, ராஜாதி ராஜாவுடைய நினைவிற்கு நீங்க வருவீங்க. ஆமென்.